ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தாவரத்தை பார்க்க போகிறோம். நெய்தல் நில தாவரம், கொடி வகையை சேர்ந்தது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாருங்கள், ஒரு பிங்க் கலர் பூ இருக்குல்ல, இது என்ன தாவரம் அப்படின்னா, இது நெய்தல் வகை தாவரம். அதாவது படர் கொடி வகையை சேர்ந்தது. இது அடும்பு அப்படின்னு தமிழ் பெயரில் சங்க இலக்கியங்களில் இருக்குது. அடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த தாவரங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா, கடற்கரை ஓரங்களில், மணல் பிரதேசங்களில், மணல் மேடுகளில், ஆற்றங்கரை மணலில், இங்கெல்லாம் இந்த தாவரம் இருக்கும். ஸோ இதோட பொதுவான பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடம்புன்னு பேர். அதுக்கப்புறம் இந்த அடம்பு தாவரம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரொம்ப அடர்த்தியாக வளருது ஒன்று. இன்னொன்று, இதோட இலைகளை பார்த்திங்கன்னா ஆட்டுக்காலோட குழம்பு மாதிரி இருக்குது. ஆட்டுக்காலோட குழம்பு, அதுக்கப்புறம் மானோட குழம்பு, குதிரை குழம்பு, இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு வள்ளிக்கொடி மாதிரி இருக்குது. வள்ளி அடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னொரு பேர் இருக்குது. இது மார்னிங் க்ளோரி, மார்னிங் க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெயர்கள் இதற்கு இருக்குது. ஸோ இதோட தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐப்போமியா பெஸ்கேம்பரே. ஐப்போமியா பெஸ்கேம்பரேன்னு பேர் இதோட தாவரவியல் பெயர். இது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா, கன்வாலுவேசி அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது. இதோட ஆபிடேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதான் சொல்லிட்டோம், மணற்பாங்கான இடம். அதாவது நெய்தல் நிலம் தாவரம்னு சொன்னோம். கடல் சார்ந்த ஓரங்களில் இது அதிகமாக வளரும். அலங்கார தாவரமாகவும் கடற்கரை ஓரங்களில், வீடுகளில், வேலிகளில் வளர்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது என்ன அப்படின்னா, ரொம்ப வேகமாக வளரக்கூடியது, மணல் அரிப்பை தடுக்கும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறோம், இதில் ஒவ்வொரு அடியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆணிவேர் தொகுப்பு இருக்கும். இப்போ நான் பிடுங்கிற பாருங்கள், இந்த ஆணிவேர் தொகுப்பு இருக்கிறதுனால நல்ல மணலை பைண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் மண் அரிப்பை இது தடுக்கும். ஸோ மண் அரிப்பு, கடல் அரிப்பு இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக பேசப்படுது. இந்த மணல் அரிப்பு, கடல் அரிப்பெல்லாம் தடுக்கணுன்னா கடற்கரை ஓரங்களில் இந்த தாவரத்தை வளர்த்தாலே போதும். மண் அரிப்பு, கடல் அரிப்புலாம் நமக்கு தடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இதோட மலர் ரொம்ப வித்தியாசமான மலர். இது பார்த்திங்கன்னா இலை கோணத்தில் மலர் வருது. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட காம்பு, அதுக்கப்புறம் புள்ளி வட்டம். இந்த புள்ளி வட்டம் பார்த்திங்கன்னா 5 இருக்கணும், சில டைமில் 10 கூட இருக்குது. சின்னதும் பெரிதுமாக இருக்கும், ஒரே வரிசையில் இருக்காது. அதுக்கடுத்தது 5 அள்ளி இதழ்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு மணி போல், ட்ரம்பிள் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க, மணி போல் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு 5 மகரந்த தாள்கள் நீளமாகவும் குட்டையாகவும் 2 வடிவங்களில் இருக்கும். அதே மாதிரி இதோட சூலக வட்டம் பார்த்திங்கன்னா 4 அறை கொண்டது. அப்புறம் இந்த சூலகம் முதிர்ந்து விதையாக மாறுறப்ப இதுக்குள்ளே 4 விதைகள் இருக்கும். 4 விதைகள்லேயும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே முடியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் பிரிச்சுட்டேன் தனியாக. இதில் முடியாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த முடி ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது உப்பு தன்மை வாழக்கூடிய இடங்களில் வளர்கிறதுனால உப்பு மண்ணை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கணும். அதனால் விதைகள் முடியாக இருக்கும். இந்த முடியாக இருக்கிறதுனால இதை வச்சுக்கிட்டு வெளியே தூரமாக நகர்ந்து போய் எங்கே வேணாலும் முளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சொல்கிறது. அதிக உப்பு மண்ணில் இது வளர்ந்து அந்த உப்பு தன்மையை மாற்றக்கூடிய பண்பு இதுக்கு இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹீட் அப்படின்னு சொல்கிறது, ரொம்ப வெப்பமான இடங்கள்லையும், பாலைவனம் அது மாதிரி இடங்கள்லையும் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரமாக இது இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. சரி, அதுக்கு அடுத்தது இதோட இது மருத்துவத்தில் எதுக்காவது இது பயன்படுதான்னா, மருத்துவத்துறையில் இது கை கால் குடைச்சல், மூட்டு வலி இதெல்லாம் இதோட சாறு தீர்க்கிறதா சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்ததாக மீனவர்கள் மீன்களில் சிலதெல்லாம் கொட்டிடும், அப்போ வலியாக இருக்கும். அந்த வலி, வெட்டுக்காயங்கள் இதையெல்லாம் வந்து சரி பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பெருக்கி, வயிற்றுக்கோளாறு இவற்றையெல்லாம் இது நீக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நன்றி.